ஹலோ வியூவர்ஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், என்னென்ன டேட்ஸில் கவுன்சிலிங் வந்து இருக்கும், சேம் அதேமாதிரி என்னென்ன கட் ஆஃப்க்குலாம் வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும், யார் யாரெல்லாம் ரவுண்டு 2ல் வருவாங்க, என்ன ரேங்க் ரேஞ்சில் வருவாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டது. இப்போ இன்றைக்கி வந்துட்டு டிஎன்இஏ 2024 ரவுண்டு 3 கவுன்சிலிங். ஸோ அதோட டேட்டு, என்னென்ன கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதை அட்டன் பண்ண முடியும், ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க, காம்படிஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இடையில வந்து ஓட்டி பார்க்க வேணாம். ஸோ நீங்கள் ஏதாவது டீட்டெயில் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு 3 கவுன்சிலிங்கில் எந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வரப்போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 141, அதாவது 141.955, அதாவது 141.955 இந்த கட் ஆஃப் நீங்கள் வந்து இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்றா இதில் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் கவுன்சிலிங். இப்போ நீங்கள் 142 எடுத்திருக்கீங்க அப்படின்ற வந்து நீங்கள் எல்லாமே ரவுண்டு 2ல் வந்து வந்துடுவீங்க. 141 இந்த கட் ஆஃப் 955 வந்து நீங்கள் வந்துட்டு ரவுண்டு 3லேருந்து ஸ்டார்ட் ஆவீங்க. இது எந்த கட் ஆஃபோட இப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 77.5 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே இந்த ரவுண்டில் வந்து வந்துடுவாங்க. ஃபைனலாக கடைசி கட் ஆஃப் மார்க்கில் எடுத்தவங்க எல்லாருமே வந்து இதை வந்து வர முடியும், ரவுண்டு 3 வந்து அட்டன் பண்ண முடியும். இதே மாதிரி ஜென்ரல் ரேங்க்கில் இப்போ பார்த்தோன்னா, ஸோ கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சு டு இந்த ரேஞ்சு, அதாவது 141.955 77.5 இந்த கட் ஆஃப் எடுத்தவங்க எல்லாமே ரவுண்டு 3ல் வந்துடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரேங்க் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1,04,603 ரேங்க்கில் இருந்து 1,97,601 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவே பாருங்கள் 93,000 பீப்புள் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. 93ன்றது உங்களுக்கு எப்படியும் 90,000 பீப்புள் கிட்ட வந்து இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் வந்து பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்கிறது ரவுண்டு 3ல் கிட்டத்தட்ட 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து இருப்பாங்க உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு. இதில் நீங்கள் நீச்சல் அடித்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணுறீங்க, ஸோ முக்கியமான விஷயம். இதில் வந்து நான் 77.5 வந்து நான் எடுத்திருக்கேன் சார் கட் ஆஃப். இதில் எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ் வந்து வேணும், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களாலையும் காலேஜ் வந்து எடுக்க முடியும். முடியலை, நீங்கள் வந்து கட் ஆஃப் கம்மி அப்படிலாம் நான் சொல்ல வரல, கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியும். ஆனால் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்பமான விஷயம். சரிங்க சார், நான் சாய்ஸ் ஃபில்லிங்கும் இப்போ நான் பண்ணிட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இங்கே கம்மியாக இருக்கே தவிர உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் வந்து ஆல்ரெடி நிறையவே இருக்குது. ஸோ எல்லாமே சீட்ஸ் உங்களுக்கு வேக்கண்ட்டாக தான், சும்மா தான் இருக்கே தவிர சீட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபில் ஆகலை. ஸோ இப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி அந்த ஃபில் ஆகாத சீட்டை வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அட்மிஷனே வாங்கி தரப்போகுது. ஸோ இதோட டேட்டும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 days உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இல்லை 3 days என்ன டேட் சார் பார்த்தீங்கன்னா 23rd ஆகஸ்ட், அதாவது அடுத்த மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கு வந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் 10 மணி போல் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். உங்களோட சாய்ஸஸையும் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரவுண்டு 3ல் வரவங்க எல்லாருமே மினிமம் 100 சாய்ஸஸாவது வைக்கணும். ஸோ மினிமம் 100ஆவது வைக்கிற மாதிரி பார்த்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 80ஆவது வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கோர்சஸை வந்து உங்களோட சாய்ஸஸில் ஆட் பண்ணுறீங்களோ, ஏன்னா நீங்கள் தான் வந்து ஃபைனல் ரவுண்டு 3, உங்களுக்கு அப்புறம் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு எதுவுமே விட போகிறது கிடையாது. உங்களோட ஃபைனலாக வந்து கவுன்சிலிங் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. பட் இருந்தாலும் இந்த ரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் சீட் எடுக்கிறாங்களோ அதுதான் சீட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னென்ன காலேஜஸ், நல்ல காலேஜஸ் நம்மளோட சேனல்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் கோர்ஸ் அண்ட் காலேஜை. இது இல்லாமல் உங்களோட ஐடியாஸ்லையும் நீங்கள் நிறையா லிஸ்ட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இந்த ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நிறையா காலேஜஸ் பற்றி காமிச்சு இந்த காலேஜ் வந்து ஆப்ஷனில் வச்சுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுங்க, நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சாய்ஸ் ஃபில்லிங்காகவும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். பண்ணால் உங்களுக்கு
ஐடியாஸ் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான சாய்ஸஸ் எல்லாம் வந்து வைக்கலாம், என்னென்ன மாதிரியான கோர்சஸ் நம்ம கட் ஆஃப்க்கு இந்த காலேஜில் கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதனால் முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரவுண்டு 3ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இப்போ ஃபேக்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90,000 பீப்புள் கிட்ட நீங்கள் இப்போ போட்டி போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறனால எப்படி நீங்கள் சாய்ஸஸ் காலேஜ் கோர்சஸ் ஃபில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். சீட் கிடைக்காதா சார்னா கண்டிப்பாக கிடைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்றது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் முன்னாடி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட் இருக்குது பாருங்கள், 23 ஆகஸ்ட் அன்னைக்கு 10 மணிக்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரவுண்டு 2ஓட வேக்கன்சி லிஸ்ட் வரும். ஸோ அதை பார்த்து ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்க சாய்ஸஸ் கூட இதையும் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நீங்கள் வேக்கன்சிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயருக்கு எந்த கட் ஆஃபில் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நான் எப்படி பார்க்கணுன்றதையும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். தெரியலனாலும் டிஎன்ஏ வெப்சைட் உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ்னே உங்களுக்கு ஒரு தனி ஒரு சைட் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுள்ளே போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஒவ்வொரு காலேஜிலும் கம்யூனிட்டி வைஸில் என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அது தெரிஞ்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கட் ஆஃபையும் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கனாவே உங்களால் என்னென்ன காலேஜஸில் கோர்சஸ் எடுக்க முடியுன்றது தெரிஞ்சிடும். இது பேசிக், தெரியலனாலும் இதுபடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டிங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதுன்றதை பற்றி நம்ம பேசணும். இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. பட் நம்ம ஃபர்தர் இன்னும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் முடிச்சிட்டிங்க 3 நாள் உங்களுக்கு அப்புறமா, அதாவது 25 ஆகஸ்ட்டு ஈவினிங் 5 மணியோட உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் 26ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து விடுவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாரெல்லாம் சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு, அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதை பொறுத்து என்னென்ன காலேஜஸில் உங்களுக்கு கோர்ஸு அண்டு எந்த காலேஜில் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கட் ஆஃப் பேசிஸில் அப்படின்ற விஷயத்த உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என்றைக்குன்னா 26 ஆகஸ்ட் அன்னைக்கு. ஸோ இதை தான் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லுவோம். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு 2 days வந்து டைம் இருக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க, அந்த டென்டேட்டிவில் வந்தால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு, இன்னும் டிக்ளைன் அண்டு குவிட் கவுன்சிலிங், டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் மெயின் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இந்த 2 ஆப்ஷன் தான், அக்செப்ட் அண்டு ஜாயின் இல்லைனா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு, இது 2 தான் கொடுக்கணும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம செப்பரேட் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் அது ரொம்ப உள்ளே போக விரும்பலை. இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆர் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக தான் இந்த 2 days. அக்செப்ட் அண்டு அடுத்து இந்த 2 daysக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்களோ இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. இது நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே, அதாவது 28 ஆகஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் அண்டு ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் வந்துடும். சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அகைன் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டரும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து இதுக்காகவே உங்களுக்கு 28, 29 இங்கே உங்களுக்கு 4 days வந்து உங்களுக்கு டைம் வரும். ஸோ இந்த 4 days வந்துட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா 28, 29, 31 இந்த 4 daysம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க எல்லாம் காலேஜ் போவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜுக்கு போய் நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்ற மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ இல்லை சம்திங் நீங்கள் வேறு ஏதாவது ஃபீ பேமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அங்கே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே இந்த பக்கம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து டிஎஃப்சி சென்டர் போன நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி சாய்ஸஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சாய்ஸஸில் உங்களுக்கு எதாவது காலேஜஸில் சீட்ஸ் வந்து உங்களை மாதிரியே வேறு யாராவது வேறு காலேஜ் அவங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது நீங்கள் எல்லாருக்கும் கலந்து அவங்க வந்துட்டு சீட் அலாட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் சாய்ஸஸில் வச்சுருக்க சீட் கிடைக்கலனாலும் பிலோ சாய்ஸஸில் நீங்கள், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி அலாட் ஆன அந்த
சீட்டும் நீங்கள் வந்து பண்ண முடியும், அந்த கோர்ஸையும் உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த 4 டே டைம். இந்த 4 டே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக அவங்க ஒரு 2 டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு செப்டம்பர் 4 அன்னைக்கு ஃபைனலாக ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ட் அப்போடு கொடுத்தவங்களுக்கு வந்து வரும். ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் அவங்க போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். இது பேசிக். ஸோ இப்போ இந்த பேசிக்காக இதுதான் நடக்கும் கவுன்சிலிங்கில். இதை தாண்டி உங்களுக்கு சீட் கிடைக்கிறது அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் சாய்ஸஸ் எப்படி கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட கவுன்சிலிங், உங்களோட அட்மிஷன், உங்களுக்கு எல்லாமே அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ் காலேஜ் கிடைக்க போது எல்லாமே சாய்ஸஸை பொறுத்து இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கே ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பண்ணுங்கள். அது வந்து அதுதான் உங்களுக்கு சீட் வந்து பண்ணி கொடுக்க போது. ரவுண்டு 3ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் வந்து சீட் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ ரவுண்டு 2ல் இருந்தாலும் ரவுண்டு 1ல் இருந்தாலும் அவங்களுக்கு சம் அதர் சாய்ஸஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா சாய்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் சீட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். பட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் சாய்ஸஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறையா போடுங்க, கண்டிப்பாக சீட் வந்து கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் சப்போஸ் முக்கியமாக ஏன் நம்ம ரவுண்டு 3 சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 90,000 பீப்புள் கிட்டே நீங்கள் காம்படிட் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ இந்த 90,000 பீப்புளுமே வந்துட்டு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் சீட்டு எடுக்க மாட்டாங்க, அது ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சீட் கிடைக்காம போகும், மேக்ஸிமம் சீட் கிடைக்கும். இந்த மாதிரி 3 கேட்டகரியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலும் இந்த வெளியே வரவங்க ஆஸ் வெல் சீட் கிடைக்காதவங்க இவங்க 2 பேருக்காக ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய சீட்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய காலேஜஸில். ஈவன் தோ நம்ம அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காலேஜஸில் அட்மிஷன் வேணும், இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் வந்து படிக்கணும், இந்த லொக்கேஷனில் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பற்றி இன்னும் ப்ரீஃபாக வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், வேறு என்னென்ன அமௌண்ட்ஸ் எதாவது பே பண்ண வேண்டிய என்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருன்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.